இது முடிஞ்சதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு அந்த படையை திரட்டிட்டு போகிறாங்க. இந்த படையை 4 பிரிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. ஒரு பிரிவுக்கு தலைவராக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போடுறாங்க. இன்னொரு பிரிவுக்கு தலைவராக சாத் பின் உபாதா, அதாவது முஹாஜிர்களுடைய, அதாவது அன்சாரிகளுடைய டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அன்சாரிகளுடைய டீமுக்கு யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்கன்னா சாத் பின் உபாதா, அந்த ஹவுஸ் கூட்டத்துடைய கஜ்ரஜ் கூட்டத்துடைய தலைவர், இவரை போடுறாங்க. அதே மாதிரி ஜுபைர் பின் அல் அவ்வாம், அஸ்வத்துல் முபஷரா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களையும் ஒரு படைக்கு தலைவராக போடுறாங்க. அதே மாதிரி அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களையும் ஒரு படைக்கு தலைவராக போட்டு நாலாபுரமும் படையை ரசூலுல்லாஹ் அனுப்பி சொல்கிறாங்க, ஒரே நாளில் நாம் சந்திக்கணும். ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் கடக்கிற டிஸ்டன்ஸ் வேறு. சில பேர் நேராக ஸ்ட்ரைட்டாக வரணும், சில பேர் சுற்றிட்டு இப்படி வரணும். 4 பேரையும் சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் நாளில் ஒரே நேரத்தில் மக்காவுடைய 4 வாசல்களையும் நீங்கள் நிற்கணும். கரெக்டாக நான் இந்த வாசலில் நிற்பேன், நீங்கள் அதே நேரத்தில் இந்த வாசலில் வரணும். அப்போ ஒரே நேரத்தில் ரவுண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கொண்டு நிறுத்துகிறாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அபு சுஃபியான் இருக்கிறார் இல்லையா, அவர் தூரத்தில் பார்க்குறாரு, நெருப்புகள் சமைக்கிறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ எரிஞ்ச உடனே சரி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர், அபு சுஃபியான் அவங்களும் இன்னொரு 2 முக்கியமான தலைவர்களும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, போய் வேடிக்கை பார்க்க போகிறாங்க. அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அபு சுஃபியானை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா புகாரில் 4280, அப்புறம் இதில் ஹாக்கிமில் பார்த்தீங்கன்னா 4359 ஹதீஸில் இது வருது. இவர் யார், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நாங்கள் 10,000 பேருடன் அன்சாரிகள் முஹாஜிர்கள் கொண்ட படையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றோம். எங்களுடன் எங்கள் நட்பு குலத்தார் அனைவரும் இருந்தனர். அதாவது அந்த நட்பு குலத்தாரும் எல்லாரையும் திரட்டிட்டு வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ஒரு 2000 எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேரும் மறுபடியும் ஆட் ஆகிட்டாங்க. நடப்பது குறைஷிகளுக்கு ஏதும் தெரியவில்லை. அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க சைலண்டாக அவங்க அறியாமல் இருந்தாங்க. தம்முடன் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றி கூட அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்த ஒப்பந்தத்தை முறிச்சதுக்கு ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு மிரட்டி ஒப்பந்தம் போடுவாங்களா, இல்லை அதுக்கு தண்டனை கொடுப்பாங்களா, என்ன மாதிரியான ரியாக்ஷன் ரசூலுல்லாஹ் காட்டுவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த இடத்துல மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நடுவில் சனியத்துல் உகாப் என்னும் இடத்தில் அபு சுஃபியான் மற்றும் அப்துல்லா பின் உமையா இருவரும் அவங்க கைது செய்து கொண்டு வரப்படுறாங்க. யார், அபு சுஃபியானும் அப்துல்லா பின் உமையா அவரும் கைது செய்யப்பட்டு கொண்டு நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அட்டம் மாட்டினா இவன் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறாங்க. இதை அப்பாஸ் ரலியல்லாஹுவும் பார்க்குறாங்க, அவரும் ஓடுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறாங்க. நேராக போகிறாங்க, சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய எதிரி இங்கே கைக்கு கிடச்சிருக்கான், எனக்கு அனுமதி கொடுங்க இவனை கொல்றதுக்கு அப்படிங்கிறாங்க. அபு சுஃபியான் கையில் கிடச்சிருக்கான், நான் கொல்றதுக்கு அனுமதி கொடுங்கங்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவனுக்கு அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய இதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய குடும்பத்தாருடைய ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகிழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் வாபஸ் ஆயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இவர் கெஞ்சிட்டே இருக்கிறார். யார், கைது பண்ணவங்ககிட்ட சொல்கிறாரு, யார், அபு சுஃபியான், எனக்கு ரசூலுல்லாஹ்ட்ட கூப்பிட்டு போங்கங்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் ஆள் அனுப்புகிறார். யார் மூலமாக அப்படின்னா, உம்மு சலமா ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக தூது அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் எப்படியாவது பேசி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டோம்னா நம்ம எப்படியாவது கெஞ்சி அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நேராக உம்மு சலமா ரலியல்லாஹு போய், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி அபு சுஃபியான் இவங்களும் பிடிபட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி ரெக்கமெண்ட் வர இவங்க ரொம்ப இதாக பண்ணுறாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணி. என்னன்னா, ஒருவர் உங்களின் சிறிய தந்தையின் மகன், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பேர் உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. ஒருவர் உங்களுடைய சித்தப்பா பையன், இன்னொருவர் சிற்றன்னையின் மகன், இன்னொருவர் சின்னம்மாவுடைய மகன். அதாவது இந்த 2 பேரும் அபு சுஃபியானும் உறவினர் வகையில் தானே வர்றாங்க, அந்த வகையில் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர்கள் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை, இவங்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது, இவங்க எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. என் சிறிய தந்தை என்னை இழிவுபடுத்துவார். சிறிய தந்தைங்கிற அவங்க அப்பாவே என்னை இழிவுபடுத்தினவர், எனக்கு இவர் ஏமாத்திரம் அப்படிங்கிறது. அதான் அந்த மண்ணெல்லாம் எடுத்து போட்டு அப்படிலாம் அசிங்கப்படுத்தின ஆள் தானே இவர், எனக்கு என்ன ஏமாத்திரம். மற்ற இருவரும் எனக்கு தீங்கிழைத்தவர்கள். மற்ற 2 பேர் என்னமோ அவங்களும் நல்லவங்க கிடையாது, அவங்களாம் சொந்தக்காரங்க கிடையாது, என்னை தீங்கிழைச்சவங்க
அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அபு சுஃபியானுடன் அவருடைய மகனும் இருந்தார். இப்போ இந்த இடத்துல மகன் இருக்குது. யசீத் இருந்தாரா, யார் முஆவியா ரலியல்லாஹு இருந்தாங்களா தெரியல. மொத்தத்தில் அவருடைய மகனும் இவர் கூட கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அப்போ அனுமதி மறுக்கப்படுது. மறுக்கப்பட்ட உடனே மறுபடியும் அவர் கெஞ்சி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா முன்னாடி நின்றுறாங்க. ஏன்னா ரசூல்லாவை கண்ணில் பார்த்துட்டோம்னா கருணை கிடைக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரசூல்லாவுடைய உயர்ந்த குணம் இவங்களுக்கு தெரியும். நேராக சொல்கிறாங்க, அபு சுஃபியான், நான் இந்த மகனுடன் சாகும் வரை நான் காத்திருப்பேன் சொல்கிறாங்க. என் பையனும் நானும் சோறே திங்க மாட்டோம், நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், நாங்கள் இங்கே சாகிற வரைக்கும் இந்த இடத்துல நின்றுட்டுருப்போம். ரசூல்லா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அல்லது வெகு தொலைவில் சென்று சாப்பிடாமலே செத்து மடிவேன், இல்லைன்னா நான் இந்த ஊரில் எங்கேயாவது அவுட்டரில் போயிட்டு நான் அங்கேயே செத்து மடிஞ்சிருவேன், ரசூல்லா எனக்கு சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலனாங்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட ரசூல்லாவுடைய மனம் அவங்க இறக்கப்படுறாங்க. இறக்கப்பட்டு சரி வாங்க பின்னாடி வாங்க, அனுமதி கொடுத்துட்றாங்க. அது ரசூல்லா சந்திச்சிட்டா தப்பிச்சிடலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். சந்தித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். யார், அபு சுஃபியான். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அப்போ ஏற்றுக்கிட்டு உடனே ஒரு கவிதையும் பாடுறார். இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ். இது கவிதையும் பாடுறாரு. நேர்வழியை நோக்கி அழைப்பவர் ஒருவர் எனக்கும் நேர்வழி காட்டினார், என்னை அடியோடு மாற்றினார், அல்லாவை நோக்கி என்னை திருப்பினார், ஆனால் நானோ அவரை புறக்கணித்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்படி எனக்கு இவர் நேர்வழி காமிச்சாரு, ஆனால் நான் இவரை வாழ்க்கை பூரா புறக்கணிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு. இந்த இடத்துல கூட ரசூல்லா இந்த கவிதையை நினச்சி சந்தோஷப்படல. ரசூல்லா சொல்கிறாங்க, இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சுஃபியானின் நெஞ்சில் குத்தியவாறு, ஆமாம் நீ புறக்கணித்து கொண்டிருந்தவன் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது மன்னிக்கிற அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ரசூல்லாவுக்கு வரல. புறக்கணிச்சிட்டு இருந்தவன் தான் நீயே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் ஒரு குத்திட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த கவிதை நினச்சி அவங்க சந்தோஷப்படல. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க.